ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இகே அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1ல எண்கள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். தொடரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். தொடரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இப்போ 97 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 98ன்னு கிடைக்குதா? அப்போ இந்த 97 கூட 1 கூட்டும்போது 98ன்னு கிடைக்கும். இந்த 98 அப்படிங்கிற நம்பர் தான் 97ங்கிற நம்பரோட தொடரி. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் 49 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். இந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50ன்னு கிடைக்கும். அப்ப 49 அப்படிங்கிற நம்பரோட தொடரி என்னது? 50. ஓகேங்களா? இப்ப இன்னொரு நம்பரு ஒரு 34 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இந்த நம்பருக்கு தொடரி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப இது கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும். அப்ப 34ஓட தொடரி என்னது? 35. இதே மாதிரி இப்போ 67 இப்ப நம்பர் இருக்கு. இந்த நம்பரோட தொடரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது முன்னி. முன்னி முன்னினா என்ன அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற 97 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குல்ல, அதே நம்பரை நம்ம எடுத்துக்கிடலாம். 97 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரு கூட 1 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 96 கிடைக்கும் இல்லையா? அந்த 96 அப்படிங்கிறது தான் அந்த 97ஓட முன்னி. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. இப்போ 49 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரோட முன்னி என்னது அப்படின்னா, இது 49ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 48 கிடைக்குமா? அப்ப 49ஓட முன்னி என்னது? 48. 34 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதோட முன்னி என்னது அப்படின்னா, இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். அப்போ 44ஓட முன்னி என்னது? 33. ஓகேவா? இப்போ 67 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதோட முன்னி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இப்போ மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண்ணை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப மிகப்பெரிய ஓர் இலக்க எண். பெரிய வந்தாலே 9 வரும். ஓகேங்களா? இங்க ஓர் இலக்கம் அப்படின்னா ஒரு 9 மட்டும் விடணும். இந்த 9 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஓர் இலக்க எண். ஓகேங்களா? இந்த மிகப்பெரிய ஓர் இலக்க எண் 9 கூட நம்ம 1 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 10 வந்து மிகச்சிறிய ஈரிலக்க எண். ஓகேங்களா? இப்ப மிகப்பெரிய ஓர் இலக்க எண் கூட 1 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மிகச்சிறிய ஈரிலக்க எண் கிடைக்குது. இங்க பாருங்க, மிகச்சிறிய அப்படின்னாலே 10, அப்புறம் 100, அப்புறம் 1000 இது மாதிரி வரும். ஓகேங்களா? இங்க சிறிய ஈரிலக்க எண். அதனால இங்க 1, 2 2 இலக்கம் இருக்குதா? இது வந்திருக்கு. 10 அப்படிங்கிறது மிக சிறிய ஈரிலக்க எண். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, மிகப்பெரிய ஈரிலக்க எண். பெரியனாலே 9 வரும். ஈரிலக்கம் அப்படிங்கிறதுனால 2 9. ஓகேங்களா? 99 வந்து மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணான 99 கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 100 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 100 என்னதுன்னா மிகச்சிறிய மூவிலக்க எண். ஓகேங்களா? இங்க பாருங்க, 3 இலக்கம் இருக்கா? 1, 2, 3 இலக்கம் இருக்கு. சிறியனாலே நான் என்ன சொன்னேன்? 10, 100, அதுக்கப்புறம் 1000 அது மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது 10, 100, 1000, 10,000 இது மாதிரி வரும். இப்போ மிக சிறிய மூவிலக்க எண் என்னது? 100. அப்போ மிகப்பெரிய ஈரிலக்க எண் கூட 1 கூட்டும்போது நமக்கு மிகச்சிறிய மூவிலக்க எண் கிடைக்குது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க. பாருங்க, மிக பெரிய மூவிலக்க எண். பெரியனாலே 9 போடணும். மூவிலக்கம் அதனால 1, 2, 3 9 போட்டிருக்கோம். இந்த 999 கூட 1 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, 1000 இதுல 1, 2, 3, 4 இலக்கம் இருக்கா? அப்ப 4 இலக்க எண். ஓகேங்களா? சிறிய அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன்? 10, 100, 1000 அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப மிகச்சிறிய 4 இலக்க எண் என்னது? 1000. ஓகேவா? இப்போ மிகப்பெரிய மூவிலக்க எண் கூட 1 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மிகச்சிறிய 4 இலக்க எண் கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே.
அடுத்தது இந்திய எண்முறை. இந்திய எண்முறையில நம்ம ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சம், 10,00,000, கோடி, 10,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு எண்களோட இடமதிப்பு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல ஒன்றுகள், பத்துக்கள், நூறுக்கள் இது ஃபுல்லாமே ஒன்றுகள் அப்படிங்கிற பிரிவையும், 1000, 10,000 அப்படிங்கிறது ஆயிரங்கள் பிரிவையும், லட்சம், 10,00,000 அப்படிங்கிறது லட்சங்கள் பிரிவையும், கோடி, 10 கோடி அப்படிங்கிறது கோடிகள் பிரிவையும் சேர்ந்தது. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த இதுல ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன இடமதிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ரைட் சைடுல இருந்து நம்ம இடமதிப்பை வந்து போடணும். இங்க வந்து 2 அப்படிங்கிற இருக்கு. ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் நம்பரா 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இந்த 2 அப்படிங்கிறது இங்க பாருங்க ஒன்றுகளோட பிரிவுல இருக்கு. அடுத்தது இருக்கிற 4 அப்படிங்கிறது இங்க 10கள் தானே போட்டிருக்கேன். 10கள் இடமதிப்புல இருக்கு. அடுத்தது 3வது என்ன போட்டிருக்கேன்? 100கள். அப்ப 100கள் இடமதிப்புல இருக்கு. இந்த 3ங்கிறது ஆயிரங்கள் இடமதிப்புலையும், 5ங்கிறது 10,000ங்கள் இடமதிப்புலையும், 4 அப்படிங்கிறது அடுத்தது இருக்கிற லட்சங்கள் இடமதிப்புலையும், 8 அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற 10,00,000 இடமதிப்புலையும், 7 அப்படிங்கிறது அடுத்த கோடி அப்படிங்கிற இடமதிப்புலையும், 4 அப்படிங்கிறது 10 கோடி அப்படிங்கிற இடமதிப்புலையும் இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கிற இந்த 1வது இடமதிப்பு, 10வது இடமதிப்பு, 100வது இடமதிப்பு இந்த 3 இடமதிப்பும் ஒன்றுக்கள் அப்படிங்கிற பிரிவு. அடுத்து இருக்கிறது வந்து அடுத்து இருக்கிற 2ம் ஆயிரங்கள்ங்கிற பிரிவு. அதுக்கு அடுத்து இருக்கிற 2ம் லட்சங்கள்ங்கிற பிரிவு. அடுத்து இருக்கிற 2ம் கோடிகள்ங்கிற பிரிவு. ஓகேங்களா? இது 3மே ஒன்றுகள்ங்கிற பிரிவுல இருக்கறனால இந்த 3க்கு அடுத்து வந்து நம்ம ஒரு கமா போட்டுக்கிடணும். அடுத்தது இது 2ம் ஆயிரங்கள் பிரிவுல இருக்கறனால இந்த 2 நம்பருக்கு அப்புறமும் ஒரு கமா போட்டுக்கிடணும். அதே மாதிரி இது 2மே லட்சங்கள் பிரிவு இருக்கறனால இதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுக்கிடணும். ஓகேங்களா? ஏன் கமா போடுறோம் அப்படின்னா, இத ரீட் பண்றதுக்கு இந்த பெரிய நம்பரை ரீட் பண்றதுக்கு நம்ம இப்படி தனித்தனியா பிரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ லாஸ்ட்ல இருந்து நம்ம ரீட் பண்ணி பழகலாம். இங்க பாருங்க. இங்க 2 இருக்கு. லாஸ்ட்ல 2 வந்து அப்படியே 2 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற 2 நம்பரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோம்னா என்ன வரும்? 4, 2 ஓகேங்களா? இங்க பாருங்க 4 கீழ அது எத்தனாவது இடமதிப்புல இருக்கு? 10கள் இடமதிப்புல இருக்கு. அப்ப 42. இப்ப நம்ம இத எப்படி ரீட் பண்ணணும்? 42 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அடுத்து 3 நம்பர சேர்த்துக்கோங்க. இப்ப 3 நம்பர சேர்த்தா என்ன வரும்? 2, 4, 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 வந்து 100கள் இடத்துல இருக்கு. 4 வந்து 10கள் இடத்துல இருக்கு. 2 1கள் இடத்துல இருக்கு. அப்போ 200 எவ்வளவு? 200. 200 இது ஆல்ரெடி நம்ம 42ன்னு ரீட் பண்ணோம் இல்லையா? அப்ப 242. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து இந்த 4 நம்பரையும் சேர்த்துக்கோங்க. இது 4 நம்பரையும் சேர்த்தோம்னா, இது 3 வந்து ஆயிரங்கள் பிரிவுல இருக்கு. இங்க பாருங்க 3, 2, 4, 2 இருக்கும். இந்த 3 நம்பர நம்ம 242ன்னு ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டோம். இது கூட 3 அப்படிங்கிற நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கோம். 3 வந்து எந்த ஆயிரங்கள் அப்படிங்கிற இடமதிப்புல இருக்கு. அப்போ 3000 3242 ஓகேங்களா? அப்ப இது 3242 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்கு? 5. இந்த 3242 கூட இந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. 5 ஆட் பண்ணும்போது இத நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, 5 வந்து 10,000 இடமதிப்புல இருக்கு. அதனால நம்ம 5 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த 5 3ம் ஆயிரங்கள்ங்கிற ஒரே பிரிவை சேர்ந்தது. அப்ப இது 2யும் சேர்த்து 53,242 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஓகேங்களா? 53,242 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணியிருக்கோம். இப்ப 53,242 ரீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இங்க 4 இருக்கு பார்த்தீங்களா? அந்த 4யும் இது கூட ஆட் பண்ணுங்க. அப்ப 4 போட்டுட்டு இப்ப 53,242 போட்டிருக்கோம். இந்த 4 அப்படிங்கிறது லட்சங்கள் பிரிவுல இருக்கு. அப்ப 4,53,242 ஓகேங்களா? 4,53,242 அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். இப்ப அதுக்கு அடுத்து என்னது 8 இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த 8யும் சேர்த்து எழுதணும். இப்போ 4,53,242 கூட 8 அப்படிங்கிற நம்பரும் போட்டிருக்கோம். 8ங்கிறது 10,00,000 மதிப்புல இருக்கு. அப்ப 8 10,00,000 4,00,000 அப்படி சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. எப்படி ரீட் பண்ணணும்? 84,00,000 ரீட் பண்ணணும். ஏன்னா, அந்த 8, 4 2மே லட்சங்கள்ங்கிற ஒரே பிரிவை சேர்ந்தது. அப்ப 84,53,242 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேவா? இப்ப அடுத்தது 7 அப்படிங்கிற நம்பரையும் சேர்க்கிறோம். இங்க பாருங்க 7 அப்படிங்கிற நம்பரை சேர்த்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம 84,53,242 நம்ம ரீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த 7 அப்படிங்கிறது கோடிகள் அப்படிங்கிற இடமதிப்புல இருக்கு. அப்ப 7 கோடியே
7,84,53,242 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இங்க 4 இருக்கு. இந்த 4யும் சேர்த்தாச்சு. இந்த 4ங்கிறது 10 கோடி அப்படிங்கிற இடமதிப்புல இருக்கு. அப்போ 4 10 கோடியே 7 கோடியே அப்படி சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2 நம்பருமே கோடிகள் அப்படிங்கிற ஒரே பிரிவுல இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? 47 கோடியே 84,53,242 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இந்திய எண் முறைனா என்ன? இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பன்னாட்டு எண்முறையை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்திய எண்முறை பத்தி பார்த்தோம். இப்ப பன்னாட்டு எண்முறை. பன்னாட்டு எண்முறையில அதே மாதிரி 1கள் 10கள் 100கள் 1000கள் 10,000கள் 10,000 அப்புறம் நம்ம இந்திய எண்முறையில நம்ம லட்சம் 10 லட்சம் அது மாதிரி படிப்போம். ஆனா பன்னாட்டு எண்முறையில எப்படி வருதுன்னு பாருங்க. 1கள் 10கள் 100கள் 1000கள் 10,000 அப்புறம் 100,000. ஓகேங்களா? அடுத்தது மில்லியன். இங்க லட்சமே வரல, இங்க வந்து மில்லியன், அப்புறம் 10 மில்லியன், அப்புறம் 100 மில்லியன். ஓகேங்களா? அப்புறம் பில்லியன், அப்புறம் 10 பில்லியன், அப்புறம் 100 பில்லியன், அது மாதிரி வரும். ஓகேங்களா? இதுல இந்த 1 10 100 இது மூன்றுமே ஒன்றுகள் பிரிவையும், 1000 10,000 100,000 இது எல்லாமே ஆயிரங்கள் பிரிவையும், மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் இதெல்லாம் மில்லியன் பிரிவையும், அப்புறம் பில்லியன் 10 பில்லியன் 100 பில்லியன் இது எல்லாமே பில்லியன் பிரிவையும் சேர்ந்தது. சரியா? இப்போ இங்க ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை பன்னாட்டு முறையில எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வலது சைட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரோட இடமதிப்பு என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வலது சைட்ல ஃபர்ஸ்டா 9 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இந்த 9 அப்படிங்கிறது ஒன்றுக்கள் இடமதிப்புலையும், 8 அப்படிங்கிறது அடுத்தினருக்கு 10கள் தானே 10கள் இடமதிப்புலையும், இந்த 2 அப்படிங்கிறது அடுத்து 100 100கள் இடமதிப்புலையும், அடுத்து இந்த 2 அப்படிங்கிறது ஆயிரங்கள் இடமதிப்புலையும், அடுத்து இந்த 4 அப்படிங்கிறது 10,000 இடமதிப்புலையும், அப்புறம் இந்த 3 அப்படிங்கிறது 100,000 இடமதிப்புலையும், இந்த 7 அப்படிங்கிறது மில்லியன் இடமதிப்புலையும், இந்த 5 அப்படிங்கிறது 10 மில்லியன் இடமதிப்புலையும், இந்த 8ங்கிறது 100 மில்லியன் அப்படிங்கிற இடமதிப்புலையும் இருக்கு. இந்த 8 அப்படிங்கிறது 100 மில்லியன் அப்படிங்கிற இடமதிப்புல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இங்க இந்த 1 10 100 இந்த 3 இடமதிப்பையும் ஒன்றுகள் பிரிவு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்ப இங்க வந்து 1 10 100 இந்த 3 இடமதிப்புல இருக்கிறது ஒன்றுகள் பிரிவு. இப்ப இந்த 3க்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டுக்கிடணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 100,000 இந்த 1000 10,000 100,000 இந்த 3மே ஆயிரங்கள் பிரிவுல இருக்கிறதா. அப்ப இங்க ஒரு கமா போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த 7 5 8 இது எல்லாமே மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் அப்படிங்கிற மில்லியன் அப்படிங்கிற ஒரே பிரிவை சேர்ந்தது. அப்ப இந்த 3ம் தனியா. ஓகேங்க, 100 மில்லியன் இதெல்லாம் மில்லியன் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தது. ஓகேவா? ஓகே, இப்போ இது எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட்ல இருக்கிற 9 அதை 9 அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணுவோம். 9. அடுத்தது இந்த 2 நம்பரையும் சேர்த்துக்கோங்க. 8 9 8ங்கிறது 10வது பிரிவுல இருக்கு. அப்போ 8 × 10 என்னது 80 89. ஓகேங்களா? இது வந்து 89 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அப்புறம் இந்த 3யும் சேர்த்துக்கிடுவோம். 289. ஓகே, அடுத்து இந்த 3யும் சேர்த்துக்கிடுவோம். அப்ப 2 போட்டு அதுக்கப்புறம் இந்த 89 எழுதணும். 2 100வது இடத்துல இருக்கு. அப்ப 289. ஓகேங்களா? அடுத்தது இந்த அடுத்து இருக்கிற 4 நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். இங்க ஆல்ரெடி 289 நம்ம ரீட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இன்னும் 2 இருக்கு பார்த்தீங்களா? இதை போடணும். இப்போ இந்த 2ங்கிறது ஆயிரங்கள் பிரிவுல இருக்கு. அப்போ 2289. ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம 2289 ரீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பாருங்க, 4 வந்து 10,000 பிரிவுல இருக்கு, 2 வந்து 1000 பிரிவுல இருக்கு. அப்ப நம்ம இது எப்படி ரீட் பண்ணணும்? 42,289 ரீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 3 இருக்கு. ஆல்ரெடி நம்ம 42,289 அப்படிங்கிற நம்பர் தெரியும். இது கூட முன்னாடி 100,000 இருக்கிறதுல வந்து 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. அப்ப நம்ம இது எப்படி ரீட் பண்ணணும்னா, இங்க பாருங்க,
இது 3ங்கிறது 100,000 மதிப்புல இருக்கு. அப்போ 3 100,000, 4 10,000, 2 1000 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஆயிரங்கள் பிரிவுல தான் இருக்கு. அப்ப இது மொத்தமா 348,000 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ரீட் பண்ணணும்? 342,289 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இங்க 7 ஆட் பண்ணிக்கோங்க. 7 ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ண 342,289 போட்டாச்சு. இங்க பாருங்க, இங்க 7 இருக்கு. 7 வந்து மில்லியன் இடத்துல இருக்கு. அப்ப 7,342,289 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப 5 போட்டுக்கிடணும். ஆல்ரெடி ரீட் பண்ண 7,342,289 போட்டுக்கிடணும். இப்போ இதை இப்படி ரீட் பண்ணணும்னா 5 10 மில்லியனே 7 மில்லியனே அப்படி சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. இதை எப்படி ரீட் பண்ணா 57,342,289 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 8 இருக்கு. இந்த 8 போட்டாச்சு. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? 57,342,289 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணோமா? இப்போ இந்த 8 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு? 100 மில்லியன் இடத்துல இருக்கு. அப்போ இந்த 7 வந்து மில்லியன் இடத்துலையும், இந்த 5 வந்து 10 மில்லியன் இடத்துலையும், 8 வந்து 100 மில்லியன் இடத்துலையும் இருக்கு. இது அப்போ எல்லாமே மில்லியன் அப்படிங்கிற இடத்துல தானே இருக்கு. அப்போ இத 857,342,289 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல எண்கள் அப்படிங்கிற லெசன்ல தொடரினா என்ன, முன்னினா என்ன, பெரிய எண்ணா என்ன, சிறிய எண்ணுனா என்ன, இந்திய எண்முறைனா என்ன, அந்த இந்திய எண்முறையில எப்படி நம்பர்ஸை ரீட் பண்றது, பன்னாட்டு எண்முறைனா என்ன, பன்னாட்டு எண்முறையில நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. பார்த்தோம். இந்த உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சம்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல எண்கள் அப்படிங்கிற லெசன்ல தொடரினா என்ன, முன்னினா என்ன, பெரிய எண்ணா என்ன, சிறிய எண்ணுனா என்ன, இந்திய எண்முறைனா என்ன, அந்த இந்திய எண்முறையில எப்படி நம்பர்ஸை ரீட் பண்றது, பன்னாட்டு எண்முறைனா என்ன, பன்னாட்டு எண்முறையில நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சம்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.